நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து சிதம்பரம் மற்றும் மதுரை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று 4வது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். இன்று காலை சிதம்பரம், அதன் பிறகாக மதுரை தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று இன்று மாலை பெரம்பலூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆலோசனையானது தொடர்ந்து 4வது நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் 3 தொகுதிகளுக்கு இந்த ஆலோசனையானது நடைபெறுகிறது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை சிதம்பரம், மதுரை, பெரம்பலூர் நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம், அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்து இந்த முக்கிய ஆலோசனையானது தொடர்ந்து 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர், தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிமுக நிர்வாகிகள், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய அதிமுக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததற்கான காரணம் என்ன என்று அந்த வேட்பாளரிடமும் தொகுதி நிர்வாகிகளிடமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிகிறார். அதன் பிறகாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எவ்வாறு பயணிப்பது, அதற்கு எந்த மாதிரியான பணிகளை நீங்கள் தொகுதி வாரியாக முன்னெடுக்கிறீர்கள் என பல ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளுக்கு வழங்கவிருக்கிறார். தற்போது சிதம்பரம் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இதன் பிறகாக மதுரை நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இன்று மாலை பெரம்பலூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதனால் வரை இந்த 3 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தில் வரை காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், சிவகங்கை, வேலூர், அரக்கோணம், தஞ்சாவூர், திருச்சி, திருவண்ணாமலை ஆகிய 8 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவடைந்திருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது.